இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இந்த வேளையிலும் துதிப்பேன். அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், வல்லவர், நல்லவர். எல்லா புகழும் அவருக்கு ஒருவருக்கே. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி பாட. அழகானவர், அருமையானவர். ஆமென் லார்ட். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே. கையத்தட்டி. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர், என் மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, அவரே இயேசு, இயேசு. கரங்களை தலைக்கு மேல உற்சாகமா.
கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் என் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், என் மீட்பரானவர். அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு. உற்சாகமா ஒரு கைத்தட்டு அதிகாலையில. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். சொல்ல கையை தட்டி. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. கையை தட்டி. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். எல்லாரும் வாயை திறந்து கையை தட்டி. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். சொல்லுங்க. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. உற்சாகமா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. அப்படியே கரங்களை உயர்த்தி. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கொல்கோதாவிலே என்னை மீட்டாரே. சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர்,
மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர் அவரே இயேசு, 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 அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவருடைய ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம். பக்கத்தில் அநாதி ஸ்நேகத்தால் தான் என்னை அவர் சிநேகித்தார். அந்த அன்பு, பாசம், எத்தனை பேர் அவருடைய அன்பை நினைக்கும் போது, அவருடைய ஸ்நேகத்தை நினைக்கும் போது, அது நாளும் நீளம் அகலம் புரிந்தவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகவே முடியாது. அந்த அன்பை நினைக்கும் போது பரவசம்தான் காணுகிறது. என்னையா இவ்வளோ நேசித்தார், என்னையா இவ்வளோ வாழ. அந்த பழைய பாடல் ஒரு அடியை நம்ம சேர்ந்து பாடுவோமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்களுடைய எங்களுக்கு செய்கிற எல்லா விஷயமே பெரியது. ஆமென். அவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Shall we go? Thank you Lord. அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. என்னை சிநேகித்தீரையா, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அலைந்த என்னை தேடி வந்தீரே. கையை தட்டி அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஏன் தெரியுமா நீங்க அதை சரியா பாடல? சிலர் அவர் அன்பை இன்னும் சரியா ருசிக்கல. சிலருடைய இரக்கத்தை இன்னும் சரியா, அது இரக்கத்தினுடைய ஆழம் இன்னும் புரியல. புரிஞ்சவங்க நீங்க லேசாலாம் தான் பாட முடியாதுங்க. உங்களை கையை தூக்கு, கையை தட்டுமா, கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களா பண்ணுவீங்க. ஏன்னா அதை புரிந்தவர்கள் யாரும் சும்மா இருக்கவே முடியாது. உண்மை துதிக்காம நான் எப்படி இருக்க முடியும்? ஆமேன். இப்போ சங்கீதக்காரன் சொன்னது, மரித்தவரும் மௌனத்திலும் இறங்கியவர்கள் தேவனை துதியார்கள். நீங்க மறிக்கல இன்னும். எவ்வளோ இரக்கம், எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு, எவ்வளோ அன்பு, எவ்வளோ நம்மளை உயர்த்தினாரு. என்னைக்கே நம்ம சரித்திரம்லாம் மண்ணோடு மண்ணா போயிருக்கணும். நம்மளெல்லாம் வாழ வச்சு அழகு பார்த்து இவ்வளவு பேரை தந்து புகழ தந்து ஆசீர்வதித்து இத்தனை நன்மைகளை செய்தாரே. ஏங்க, நீ வழி மாறி போன போது கூட அவர் உன்னை விடல. இனியாவது திருந்தி வந்துரு, கடவுள் உன்னை கைவிட மாட்டார். See, we have our own mistakes and choices and we reap the consequences of it, and yet God has been good to us. அப்பொழுதுக்கு கூட கடவுள் நமக்கு நல்லவராய் இருந்து அதனுடைய நடத்தி இருக்கிறார். ஆகிய எல்லாரும் சேர்ந்து மீண்டும் அந்த பாடும்போது உற்சாகத்தோடு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. Yes Lord, yes Lord, amen. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க
உங்க தயவு பெரியது. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேங்க்யூ லார்ட். கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த காலத்துல துதிக்க தூண்ட ஒரு பாடல் பழங்காலத்துல பரிசுத்தவான்கள் எழுதினாங்க. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே, போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தெய்வமே. பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தெய்வனே. ஊற்றிடுவாரே அவிதனையே, சாற்றிடுவோம் துதியை. இதுவரை தட்டாத மாதிரி கையை தட்டி, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. கடைசியா ஒரு பாடலோடு நாம் அமருவோம். ஆமென். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுவீங்களா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எங்க இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரமுயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உமலகை ரசிக்கணுமே, இயேசுவே பார்க்கணுமே, உமலகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உங்க சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் சேர்ந்தொரு குரலாய் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன்.
நான் உம்மை தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றமே. அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றமே. உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. உம் அன்பு மாறாதையா. கரங்களை உயர்த்தி எனது மணவாளனே, என் இதய ஏக்கம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். Yes, Lord, come. You are so lovely. You are the same forever. எங்களை நேசிக்கிறவர். உங்க அன்பு எவ்வளவு உயர்ந்தது. உம்மை போல ஒருவர் இல்லை. எல்லா உறவுகளிலும் உம்மை போல யாருமே இல்லப்பா. You are the best forever. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அவ்வளவு உயரத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, என்னையா இவ்வளவு நேசித்தீர். One last time கரங்களை உயர்த்தி நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் நீயாவாய், உண்மையின் வழியே நீயா. ஓ என் உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உங்க அன்பு, அதன் ஆழம், அதன் நீளம், அதன் உயரம், அதன் அகலம் யார் கிரகிக்க முடியும்? இவ்வளவு பாசத்தை எங்களுக்கு காண்பித்தீரே. கால்வரை நோக்கி பார்த்து நன்றின்னு சொல்றோம்ப்பா. எங்க கடைசி மூச்சு வரைக்கும் உம்மையே சேவிப்போம், உம்மையே ஆராதிப்போம். அவரை ஆராதிக்கிறோம். உங்க வாழ்க்கையினுடைய எவ்ரி கம்பார்ட்மெண்ட், உங்க வாழ்க்கையின் எல்லா பங்குகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. The emphasis today is not on going to church, but on going to church. சபைக்கு போவது என்பது அழுத்த அல்ல, தொடர்ச்சியாக நீங்கள் போகணும். அது விலையேறப்பட்டது, மகத்துவங்கள் இருக்குது என்பது ரொம்ப முக்கியம். ஏன் நான் வீட்டில் இருக்கக்கூடாதா, நாங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பட்
நான் பைபிள் ஆழமாக படிக்கும்போது நாம் கூடி வருவதில் பெரிய மகத்துவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். 3 ரீசன்ஸ். எப்பவுமே நாம் 3 புள்ளிகளை தான் உங்களுக்கு தருவது வழக்கம். ஸோ இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ. நம்பர் 1, ஏன் வரணும்னா தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. த பிரசன்ஸ் ஆஃப் காட், காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், சர்வ வியாபி என்று தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆனால் அதை விட அதிகமாக அவர் வெளிப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். He makes his presence manifest. ஆமென். உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பெட்ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஹால்லே இருக்கேன். நீங்கள் இருக்கீங்களா? இருக்கீங்க. ஆனால் என் கூட இருக்கீங்களா? இல்லை. ஆனால் நான் வந்தபோது நீங்கள் வெளியே வந்து என் கூட உட்காந்து பேசுனீங்கன்னா அது நீங்கள் உங்களை எனக்காக வெளிப்படுத்தினீங்கன்னு அர்த்தம். என்பது போல் நான் நினைக்கிறேன், சபையில் நீங்கள் வரும்போது உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர் வெளிப்படையாய் உங்களை சந்திக்கிற ஒரு நல்ல இடம் கர்த்தருடைய வீடு. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கூடாரத்தை கட்டும்படி மோசேக்கு பரலோகத்தினுடைய மாதிரியை காண்பிக்கும் போது, சாலமோன் கூட தன் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக மோசேக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார். மோசேக்கு அவர் அறிவுரைகளை கொடுத்தார். ஆமென். ஸோ நீங்கள் இப்படி தான் கட்ட வேண்டும் என்ற வரமுறையை சொல்லி யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இஸ் இட் லெட் மீ மேக் அ சாங்சுவரி that I may dwell among them என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஸோ நான் பூமியில் வாழும்போது இதோ மனுஷரின் மத்தியில் நான் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும்னு கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் விரும்பினார். ஆமென். யாத்திராம் 25-22 வரும்போது அவர் சொல்றார், and there I will meet with you and I will speak with you. அங்கே நீ அந்த கூடாரத்தில் நீங்கள் அந்த கிருபாசனத்தை வைக்கும்போது அங்கே நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? சந்திப்பேன். அங்கே நான் உங்கள் கூட பேசுவேன். ஆமென். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்ஃபார்ம் பண்ணுறார் என்று தான் நான் நினைக்கிறேன். 18-20 மத்தேயு சுவிசேஷத்தில் மேத்யூ 18-20 இப்படி சொல்கிறார், 2 அல்லது 3 பேர். மேத்யூ 18-19 and 20 சொல்றாரு, where 2 or 3 are gathered together in my name, I am there in the midst of them. அவனே சொல், நீங்கள் 2 பேர் 3 பேர், அவர் நான் நினைக்கிறேன் நம்ம கூடி வருவதை அவர் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றார், நீங்கள் கூடி வரும்போது நான் உங்கள் நடுவில் இருப்பேன்றார். எங்க நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார், ஆனால் நம்ம கூடி வரும்போது நம்ம நடுவில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் பாடுறார், யாரோ ஒருத்தர் ஆராதிக்கிறார், யாரோ ஒருத்தர் வசனம் படிக்கிறார், யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், அது நடுவில் இந்த சர்வீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தேவனை உணர முடியும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, நான் உணர்கிறேன். ஆமென். சொல்ல மாட்டிங்களா? வனாந்தரத்தில் ஆண்டவர் கோவப்பட்டார், நான் உன் கூட வரமாட்டேன்னு மோசே கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் என் தூதனை அனுப்புகிறேன்னார். மோசே சொன்னார், உங்கள் தூதனை அனுப்பினாலாம் நான் போகமாட்டேன், நீங்கள் என் கூட வரலனா, உங்கள் பிரசனை என் கூட வரலனா இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் நகர். எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புகிறீங்க தேவனுடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறவங்க? அது கிடைக்கிற நல்ல இடம் கர்த்தருடைய வீடு. இந்த உலகத்தில் எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆமென். கல்லூரிகள் இருக்குது, கிளப் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எல்லாருமே கூடுகிறார்கள், எல்லா இடத்துலையும் கூடுகிறார்கள். எல்லாமே கூடுகை தான். நம்மளும் கூடுகிறோம், அவர்களும் கூடுகிறார்கள். நீங்கள் இப்போ கூடும்போது உலகத்தில் எத்தனை மாநாடுகள் கூடுகிறது. இன்னைக்கு அமைச்சர்கள் கூடுகிறார்கள், அவங்க கூடுறாங்க, இவங்க கூடுறாங்க. அவங்க கூடுறதுக்கும் நம்ம கூடுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவங்களும் கூடுறாங்க, நம்மளும் கூடுறாங்க. ஆனால் நம்ம கூடும்போது நம்ம நடுவில் ஒருத்தர் வர்றாரு, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? எங்கும் நாம ஜெபிக்கலாம், ஆனால் சபையில் வந்து ஜெபிக்கும் போது 2 அல்லது 3 பேர் நாமத்தில் எங்க கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. The presence of God can be so strong. ஆமென். நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இந்த சபையில். நான் சந்திக்காமல் இருக்கீங்களா? கேட்குறீங்களா? நான் சந்திக்காமல், நான் பேசாமல், நான் கவுன்சிலிங் பண்ணாமல், நான் எதுவுமே பண்ணாங்க ஜனங்களாகவே வந்து, ஐயா கடவுள் என்னோடு பேசினாரையா, நான் ஞானசானம் எடுக்கிறேன், கடவுள் என்னோடு பேசினாரையா, இதை செய்கிறேன். எங்க நான் உங்களை பார்த்ததே கிடையாதுங்க, நீங்கள் என்னை பார்த்தது கிடையாதுயா, நான் 5 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நேற்று கூட ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் இங்கே கூடி வந்து ஆராதிக்கும் போது நான் கூட உங்களை நேரில் சந்திக்கலனாலும் அந்த பிரசன்னம் உங்களை சந்திக்குது பாருங்க.
அது மாற்றங்களையும் வல்லமையும் கிருபையும் தந்து உங்களை வாழ வைத்து உயர்த்துவதை காணுகிறோமே. பக்கத்துல ஆலயம் கூடி வரும்போது அவர் பிரசன்னம் நாங்கள் உணர்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இங்கே வந்து என்ன கூட சந்திக்கலான இயேசுவை சந்திச்சாங்க. காரணம் தெரியுமாங்க? 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்க கூடினாலும் அவங்க நடுவில் இருக்கிறவரை அந்த பிரசன்னம் அவர்களை சந்திக்கிறது. பக்க சொல்லுங்களா, சபை கூடி வருவத மிச்சம் நீங்களே சொல்லிடுங்க. நம்பர் 1 இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்பர் 2, இங்க கூடி வரும்போது நான் நம்புகிறேன், நம் பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய வல்லமை இங்க இருக்கு. ஆமென். மத்தேயு 18 இயேசு சொன்னார் 20 18 20 19 சேர்த்து படிப்போம். 19 வசனம். Again I say to you that if 2 of you agree on earth, சொல்ற 2 பேர் என் நாமத்தில் ஒத்து ஒருமித்து concerning anything, எந்த ஒரு விஷயத்தை குறித்தாவது நீங்கள் பாரப்பட்டு விசாரப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நான் செஞ்சிருவேன்றார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு கர்த்தர்கிட்ட சொன்னால் அவர் செஞ்சிருவாருன்னு. done for them by my father in heaven, என் பிதா உங்களுக்கு அதை செய்வாராம். நீங்கள் என் நாமத்தில் வந்து 2 பேர் ஒத்து ஒருமித்து எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு மட்டும் படிச்சுட்டு விட்டுறாம 20 சேர்த்து படிச்சிங்கன்னா 20 என்ன சொல்கிறாரு, எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தில் எங்கே கூடுகிறார்களோ அவங்க நடுவில் இருப்பேன்ட்டார். அப்போனா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேண்டி விரும்புகிற விஷயம் நடக்கும். ஏன்னா என் வல்லமை அங்கே இருக்குது. ஏன் என் வல்லமை அங்கே இருக்குன்னா என் பிரசன்னம் அங்கே இருக்குது. ஏன் என் பிரசன்னம் அங்கே இருக்குன்னா நீங்கள் 2 அல்லது 3 பேர் அங்கே கூடி இருக்கீங்க. இல்லை நீங்கள் கேட்கல பாருங்க, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நீங்கள் கேட்டது கர்த்தர் செய்வார். ஏன்னா அவருடைய வல்லமை இங்கே இருக்குது. அது உங்களுக்கு நடக்கும். அந்த காரியம் நிறைவேறும். அந்த விஷயம் முடியும். அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். காரணம் என்னன்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை எங்கே இருக்குது. அங்கே வல்லமை ஏன் இருக்குன்னா அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. அவருடைய பிரசன்னம் ஏன் அங்கே இருக்குன்னா அவரே சொல்கிறார் 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கீங்க. பக்கம் நீங்கள் வந்தது நல்லதுங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் அவர் வர்றாரு. அவர் வரும்போதெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்படும் போதெல்லாம் நீங்கள் எந்த விஷயத்தை ஒத்து ஒருமித்திய நாமத்தில் கேட்கிறீர்களோ நான் அதை உங்களுக்கு செய்து முடிப்பேன்ட்டார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் கேட்டதை கர்த்தர் செய்வாராம்? ஏன்னா அவரும் பக்கத்தில் நிற்கிறார். ஏன்னா நீங்கள் 2 பேர் கூடினால் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தயவு செய்து சர்ச்சுக்கு வாங்க. இருக்கீங்களா? சண்டே வாங்க. ஆமென். டியூஸ்டே வாங்க. சாட்டர்டே வாங்க. சண்டே நைட் வாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா சர்வீஸே எனக்கு பத்தலையா அப்படின்னு. நான் கேட்டேன், எத்தனை சர்வீஸ்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் காலையில் வந்துட்டு போயிடுவோங்க. ஸோ வாரத்தில் 1 மணி நேரம் சர்வீஸு. ஒருத்தர் அவங்க அப்பா வந்து பையனை சர்ச்சுக்கு அனுப்பும்போது, டேய் இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குடா, சண்டே ஓட்டி கொடுக்குறாங்க, அதனால் நீ சர்ச்சுக்கு போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ நான் வரும்போது எனக்கு அப்படியே ஒப்புவிக்கணும் அப்படின்னாராம். போனானா அவர் வேலைக்கு போயிட்டு அவன் சர்ச்சுக்கு போயிட்டான். முடிச்சு வேலைக்கு வந்தோடனே அவனை கூப்பிட்டே, வாடா தம்பி உட்கார்றா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு, என்ன இருந்துச்சு சர்ச்சில், எப்படி நடந்துச்சு, பாஸ்ட் எப்படி தொடங்கினார்? அதுவாப்பா நான் லேட்டாக போயிட்டேன். நான் சரி பாஸ்ட் எப்படி முடிச்சார் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போயிட்டேன். சரிடா துவக்கம் போயிடுச்சு, முடிவு போச்சு, நடுவில் என்ன பிரசங்கம் பண்ணார், அது தூங்கிட்டேன்ப்பா. மொத்த சர்வீஸும் இழந்து போய் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற வந்தும் ஒரு பிரயோஜனம் அடையாதவர்கள் இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் சபை கூடி வருவதில் கர்த்தருடைய வல்லமை இருக்குன்னு விரும்புகிறவங்க நம்புகிறவங்க ராமின்னு சொல்ல மாட்டீங்களாங்க? வாரத்தில் பல ஆயிரம் பேர் நம்முடைய சர்ச்சில் ஒரு சர்வீஸில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பல ஆராதனையில் பல ஆயிரம் பேர் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆமேன். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அப்படி செய்யும்போது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பல்வேறு வழிகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கும்பல் சேர்க்கறதுக்காக இந்த பிரசங்கத்தை பண்ணல, நீங்கள் அனுகிரகம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உங்களுக்காக நான் பேசுகிறேன். 32:30 உபாகமத்தை சொல்றாரு, ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி அப்படின்றார். அப்போ நம்ம கூடி வரும்போது அதில் வல்லமை இருக்கு. One shall put 1,000 to flight,
2 shall put 10,000 to flight என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தரை நம்பி நம்ம கூடி வரும்போது அது பெரும் வித்தியாசங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறது. ஆமென். நிறைய நேரம் சபை என்பதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆமென். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 3 மணி 2 மணிக்கெல்லாம் எழுந்து ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து கீபோர்டு வாசிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்க. நான் உங்களெல்லாம் கூப்பிடுறது கூட கிடையாது, அவங்களாகவே வந்து அதெல்லாம் செய்கிறாங்க. உங்களையும் நான் கூப்பிட்டதில்லை, ஆனால் நீங்கள் வரீங்க. அதுதாங்க சபை. உங்களை டெய்லி கயிறு கட்டி இடுப்பில் வச்சு நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொன்னி இழுத்த அது வந்து நிஜமான சபை மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்கிறேங்க, யாராவது உங்களை வற்புறுத்தாமல் நீங்களாம் வந்தீங்க பாருங்க, நீங்கள் தாங்க நிஜமான விசுவாசிகள். நல்ல கையை தட்டி உங்களுக்கே ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால் நம்ம தொடர்ச்சியாக கர்த்தர் உங்களை நாட்டின சபையில் நீங்கள் நிலைச்சிருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். பக்கம் சொல்லுங்க, நான் இந்த சபையில் தான் இருக்கேன்னு சொல்லுங்களேங்க. சிலருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன மன்னிக்கணும், அன்பின் நிமித்தம் நான் தகப்பன், அதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. ஸோ சிலர் வந்து என்ன விசுவாசிங்கன்னா பட்டாம்பூச்சி விசுவாசிங்க. அவங்க எப்படின்னா பட்டாம்பூச்சி என்ன செய்யும்? யாரும் சொல்ல மாட்டீங்கோ. அது என்ன செய்யும்? பறக்கும். அதெல்லாம் பறக்கும். ஆனால் எப்படி பறக்கும்? பூவாக பறக்கும் என்பது போல் சில பட்டாம்பூச்சி விசுவாசிகள் சபையாய் பறக்கும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதா? ஏங்க, இன்னொரு சபைக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. பாஸ்டர் எங்கேயோ அடிக்கிறாரு, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நாட்டி போகிறதோ ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் அப்புறம் நான் பாஸ்டராக இருக்கிறதுல நியாயமே இல்லை. ஆனால் கடவுள் உங்களை நாட்டின தோட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்பது என்னுடைய கருத்து. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஸோ எல்லா பூக்கிட்டையும் போயிடாதீங்கோ. ஆமென். ஓகே. சில 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 விசுவாசிகள் எப்படின்னா, எப்படி சொல்லலாம், தவளை விசுவாசிங்கன்னு. அது ஒரு இடத்துலையே இருக்கும், ஆனால் லேசாக தொட்டினீங்கன்னா குதிச்சு போயிடும். அது என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அதை விட்டுருணும் ஓரமாக. அது அப்படியே இருந்துட்டு அது பாட்டுன்னு இருக்கும், இல்லை போகும், அது எதாவது செய்யும். என்ன இருக்கீங்களாங்க? தெரியாமல் கிட்ட போய் கையை வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, எதா சொல்லி போட்டிங்கன்னா அது அடுத்த வாரம் வேறு இடத்துல இருக்கும். இன்றைக்கி இந்த பில்லரில் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா அந்த பில்லரில் இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதும் என்னுடைய கருத்து. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? சிலருக்கு வந்து டேஸ்ட்டு நிறையா இருக்கும். எப்படின்னா ஒரு நாள் திடீர்னு பீட்சா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். சிலருக்கு ஒரு நாள் KFC சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். 2-3 நாள் KFCயும் பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்ட உடனே A to B சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். இப்படி இருக்கனால அவங்க வாரம் என்ன அவங்களுக்கு தோணுதோ அதன்படி சாப்பிடுவார்கள். என்ன சொன்னீங்க பாஸ்டர்? சொன்னது தான் சொன்னேன். ஸோ அவங்கள நீங்கள் எங்கே பார்க்கலன்னா, ஒரு வாரம் KFCயில் பார்க்கலாம், ஒரு வாரம் மெக்டானல்ட்ஸில் பார்க்கலாம், ஒரு நாள் A to Bலையும் பார்க்கலாம், ஒரு நாள் நியூ லைஃப் ரெஸ்டாரண்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும். இப்படி பல வகைகளில் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு இருக்குது. ஆனால் பைபிள் எப்படி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 92:13-14 ஒரு அழகு வசனம். நான் நினைக்கிறேன் அது பழைய ஏற்பாட்டினுடைய சங்கீத புஸ்தகத்தில் எழுதினாலும் புதிய ஏற்பாட்டின் ஆழங்களும் அதில் இருக்குன்னு அப்படின்னு நம்புகிறேன். அதில் 3 வார்த்தைகளை தரேன். 92:13-14 இப்படி சொல்லுகிறது: Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God. அடுத்த வசனம், they shall still bear fruit in the old age, they shall be fresh and flourishing. தமிழில் வாசித்துருமா? எல்லாரும் சேர்ந்து படிச்சிட்டா ஒருவேளை அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று. இது எங்கேயோ போயிடுச்சு. அது தமிழுக்கும் இங்கிலீஷும் கனெக்ஷன் வரல. ஒரு வாசனம் ஓகே. ஸோ தோஸ் ஹூ ஆர் பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். 3 பாயிண்ட் பாருங்கள். எப்பவுமே பைபிள் 3 பாயிண்ட் தான் தருது. என்ன மாதிரி? 1 ஃப்ரூட் கொடுப்பாங்கன்றாரு, 2 ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்றாங்க, முதிர் வயதிலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களாம், 3 ஃப்ளரிஷிங்காக இருப்பாங்க. ஃப்ரூட்டு, ஃப்ரெஷ்ஷு, ஃப்ளரிஷிங்கு யாருங்களாம்? அவங்க யாரா? தெரியாத மாதிரி உட்காருங்க. அவங்க யாரா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்.
அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு 3 ஆசீர்வாதம். 1 you'll be fruitfulன்றாரு, 2 நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்றாரு, 3 நீங்கள் ஃப்ளரிஷிங்காக இருப்பீங்க. 70 வயசில் 20 வயசாக இருப்பீங்க. இப்படி சொன்னாதான் ஆமீன் வருது. ஸோ நீங்கள் இருப்பீங்க. அது காரணம் என்னங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஆமீன். ஸோ ஒரு குடும்பம், இப்படி சொல்லி போயிடுறேன், ஒரு ஃபேமிலி என்கிட்ட பல வருஷம் முன்னாடி கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. நான் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட கேட்குறேன் என்னங்கன்னு. பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச அறிவில், பைபிள் படித்த ஞானத்தில், வெளியே இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு மணி நேரம் போராடி சொல்லி பார்த்துட்டேன். ஒன்றும் அந்த 2க்கும் ஏறுற மாதிரியே, இது ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது, அது ஒன்றா சொன்னேன். நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு உதவி செய்ய என்னால் எனக்கு அறிவில்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. சபை ஆராதனைலாம் இருக்குது, உங்கள் இஷ்டம் கலந்துக்கோன்னா நம்ம சபைக்கு வராங்க. ஒரு நாள் ஆராதனை நடந்துட்டுருக்கு. அது கூட நான் ஆராதனை நடத்தலை, இன்னொருத்தர் வந்து நடத்திட்டுருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி நிற்கிற அந்த 2 பேரும் அப்படியே நின்றுட்டு கையை உயர்த்தி 2 கண்ணிலையும் பார்த்தா தண்ணியாக ஒழுவுது. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? எனக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா 2 கையை பிடிச்சி ஒன்றா தூக்குதுங்க. பார்த்தா அன்றைக்கி அப்படி சண்டை போட்டதுங்க. எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தேன், ஒன்றும் ஏறலை. இப்போ எப்படி 2 ஒன்றா ஆயிடுச்சுன்னா நானே யோசிக்கிறேன், நான் பேசலையே. அப்போது என்னால், என் கவுன்சிலிங்கால் செய்ய முடியாததை தேவன் தம்முடைய வல்லமையினால் செய்ய வல்லவராக இருக்கார். பக்கம் சொன்ன. அதனால தாங்க நீங்கள் சபை ஆராதனையில் என்ன செய்யணும். இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க. யாரும் அவங்களுக்கு நான் போய் எதுவும் சொல்லலைங்க. ஆனால் கர்த்தருடைய வீட்டில் வந்து ஆராதிச்ச போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஓரமாக நில்றா, நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால் சில நேரம் கடவுளுடைய ஆவியானவர் உங்ககிட்ட இடைப்பட்டு சிலதெல்லாம் உங்களுக்கு செஞ்ச பின்னாடி நீங்கள் சந்தோஷமாக ஓடி வீட்டுக்கு போயிடணும். திரும்ப ஏன்ட்ட வந்தீங்கன்னா அவர் கோச்சுப்பார். நான் இவ்வளோ பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஔஷதத்தை கொடுத்ததுக்கப்புறம் அது போய் பாரு, அந்த பாசுக்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணுது. ஓகே, அவராலே சொல்ல மாட்டீங்களா? ஸோ நிறைய பேர் அப்படி கர்த்தருடைய வீட்டில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, சபைக்கு வருவதை நிறுத்தாதிருங்கள். கீப் கம்மிங் டு சர்ச். ஏன் பாஸ்டர் உங்களுக்கு நிறைய இன்னும் கூட்டம் தேவையா? இல்லைங்க, எனக்கு கூட்டமும் பெருசு இல்லை, நாங்கள் லோனும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் உங்களை வர சொல்கிறேன்னா, அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் வந்துட்டே இருந்தால் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் என்றோ ஒரு நாள் உன்னை எல்லா விதத்திலும் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் ஆசீர்வதித்து அந்த அனுபவத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோன்னு சொல்கிற யாராவது சிலர் இந்த சர்ச்சில் இருந்தால் பரவாயில்ல. அந்த ஆரவாரத்துக்காக நன்றி. ஆமென். Keep coming to church, keep worshiping God and let God do His miracles in our life. உங்கள் குடும்பத்தை தப்ப வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க. 1 பிரசன்னம், 2 கர்த்தருடைய வல்லமை, 3வது ஏன் நம்ம வரோன்னா தேவனுடைய ஜனங்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஒன்றா கூடியிருப்பதே கடவுளுடைய திட்டம்? எங்கேயோ பிறந்த உங்களையும் என்னையும் கடவுள் ஒன்றா சேர்த்தாரே, சான்ஸே இல்லைங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் பிறந்தது சொர்க்காப்பாளையம், நீங்கள் பிறந்தது கோயம்புத்தூர். ஆனால் நம்மளை ஒன்றா சேர்த்து ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் போல நம்மளை கடவுளை ஏன் வச்சிருக்கிறார்னா, தேவ ஜனங்கள் ஒன்றா சேருவது கர்த்தருடைய திட்டம். ஆமேன். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் ஜனங்களினூடே செயல்படுகிறது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நானும் என் தேவனும் மட்டும் போதுங்க. போதாது தம்பி, நீங்களும் ஜனங்களும் நீங்கள் தேவன் என்ன செய்யணும்? தேடணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கும் போது நல்லது 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 நல்லதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆதாமை பார்த்து சொன்னார், இவன் தனியாக இருப்பது நல்லது இல்லைன்ட்டார். ஆமேன். நம்ம தனியாக இருக்க கூடாது, நம்ம தேவ ஜனங்களோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வி ஆர் கால்டு த பீப்புள் ஆஃப் காட். ஆமேன். 1 பேதுரு 2:10 இப்படி சொல்கிறாரு. 1 Peter 2:10, who once were not a people. ஒரு காலத்தில் நம்ம ஜனம் கிடையாது, பட் now we are the people of God. பக்க சொல்லுங்க, நம்ம தேவ ஜனம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் எந்த ஜனமும் இல்லையா, இப்போ நீங்கள் என்ன ஜனம்? தேவ ஜனம். இன்னொரு முறை சொல்கிறேன், அது கேட்டு அது அவ்வளோ போதும், அதுக்கு வெளிப்பாடே தேவையில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் எந்த ஜனமும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன ஜனம்? தேவ ஜனம். நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க?
அப்ப தேவ ஜனம் என்பது நீங்க கூடி வரும்போது அங்கே பிரசன்னமும் வல்லமையும் கண்டிப்பாக செயல்படுகிறது. சபையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே வார்த்தையை ரோமருக்கு எழுதும்போது 9:25 9:25 of Romans, he also says in Hosea, I will call them my people who were not my people. என் ஜனங்கள் அல்லாதவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது நான் அவர்களை என் ஜனம் என்று அழைப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு பெருமையா இருக்கீங்க, நாங்க தேவனுடைய ஜனங்க. அதே ஹோசியா 2:23 தான் 9:25 ரோமன்ஸ்ல அவர் எழுதுறார். பவுல் says, I will say to those who are not my people, you are my people, and they shall say, you are my God. Amen. ஸோ இயேசு இந்த வார்த்தையை பேக் பண்ணி ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு என் செய்தியை முடிக்கிறேன், நேரமாயிடுச்சு. மத்தேயு சுவிசேஷம் 22:37-40 வரைக்கும் 37-40 இப்படி வாசிக்கும். ஜீசஸ் ரிப்ளைட், லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். இவங்க இயேசு கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ கட்டளை இருக்கே, பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாய் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை, ஆமேன், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமே, இது முதலாம் பிரதான கற்பனை. அப்ப சொல்றாரு, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. தேவ ஜனமெல்லாம் ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில் உங்களெல்லாம் பார்த்தது எவ்வளோ சந்தோஷம். ஏங்க அவ்வளோ வருத்தமாக என்னை பார்த்து சந்தோஷமே இல்லாத மாதிரி, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, அதிகாலையில் வந்திருக்கீங்க, எழுந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஆயத்தப்பட்டு வர்றீங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணுறோன்னா, இது நாங்கள் ஒரு காலத்தில் எந்த ஜனமும் இல்லாமல் இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் தேவ ஜனமாக இருக்கிறோம். இப்போ இயேசு சொல்கிறார், கட்டளைகள் பல 1600 சில்லற கட்டளை இருக்குது, நான் 2 கட்டளைகள் எல்லாத்தையும் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இது நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் இதுதான் இருக்குது அப்படின்றார். அப்போ அவர் பூமியில் இருக்கும்போது புதிய ஏற்பாடு இல்லை, அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் இதுவே எல்லாத்துக்கும் எல்லாமா இந்த 2 கட்டளை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பூமியில் இருக்காரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புதிய ஏற்பாட்டு எழுதப்படவில்லை. இப்போ சொல்லிட்டு மொத்த பைபிள்லையுமே இந்த 2 கட்டளை தான் பிரதானம். 1 தேவனை நேசிக்கணும், 2 உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உன் விசுவாசியை நேசிக்கணும். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க, அது வேற, கர்த்தருக்குள்ளன்னு சொல்லிடுங்க. ஸோ கர்த்தருக்குள்ள நேசிக்கிற அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஜனமே இல்லாத நம்மளை தேவ ஜனமாய் மாற்றி தேவன் தந்த மகத்துவம் தான் இந்த கிருபை. ஆமேன். ஸோ சபைக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறவங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தேவனை நேசிக்கிறீங்களா? ஜனங்களோடு உறவில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வல்லமையால, பிரசன்னத்தால, அற்புதங்களால, அடையாளங்களால, வார்த்தையால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லாஸ்டா அப்படி பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 கொரிந்தியர் 14:26 1 Corinthians 14:26 கொஸ்டினா கேட்கிறார். பவுல் நிறைய நேரம் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரோ ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு அவரே பதில் சொல்வார். ஆமே, எப்படி கேட்பார்? கிருபை ஏராளமாக இருக்கு, அதனால் பாவம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அதுக்கு விளக்கம் சொல்வார். நிறைய சொல்லணும். அவர் கேட்கிறார், how is it brethren, whenever you come together, each of you has a psalm, has a teaching, has a tongue, has a revelation, has an interpretation, and let all things be done for edification. என்ன சொல்றார் என்பதை நான் கருத்தை சொல்லிடுறேன். சகோதரர்களே, நம்ம எதுக்கு கூடி வரோம்? சண்டே நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் வர்ஷிப் பண்ணுறாரு, ஒருத்தர் பைபிள் வெளிப்பாடை பேசுகிறாரு, இன்னொருத்தர் ஒரு பாட்டை பாடுறாரு, இன்னொருத்தர் ஒரு சங்கீதத்தினுடைய உணர்த்துதலை சொல்கிறாரு. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லும்போது எதுக்காக சொல்கிறாரு? சபையை பக்தி விருத்தி ஆக்குவதற்காக. இந்த பக்தி விருத்தி என்பதற்கு எடிஃபைனா உங்களை கட்டுவதற்காக. அப்போனா நீங்கள் கட்டப்படணும்னா அவர் என்ன சொல்கிறார் புரியல உங்களுக்கு? சகோதரர்களே, உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் கட்டப்படணும்னா நீ வீட்டில் உட்காந்து நீ தேவனோடு இருக்கணும், நீ அந்த ரங்கத்தில் ஜெபிக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயம் தான், இல்லை சொல்ல. ஆனால் நீ கட்டப்படணும்னா இங்க வந்து ஒருத்தருடைய பாட்டு, ஒருத்தருடைய பிரசங்கம், ஒருத்தருடைய சாட்சி, ஒருத்தருடைய இந்த கூடி வரோம் பாருங்க, அந்த கூடி வருகிற ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒவ்வொன்றும் உன்னை கட்டுகிறது. நான் பைபிள்ல இருந்து சபையை பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பாராம். உங்களை கட்டுவாங்களாம். ஒருத்தருக்கு பாட்டு, ஒருத்தருக்கு ஞானப்பாட்டு, ஒருத்தருக்கு கீர்த்தனை, ஒருத்தருக்கு வெளிப்பாடு, ஒருத்தருக்கு இன்டர்பிரிட்டேஷன். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாராம்? உன்னை
கட்டுறதுக்கு. ஸோ உங்களை கட்டுறதுக்கு வேண்டியதை உங்ககிட்டே கடவுள் கொடுக்கல, அது எங்கே கொடுக்குறார்? சபையில் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அதனால் நம்ம எல்லாரும் கூடி வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. பக்கம் உனக்கு என்ன தேவையோ அது அவர்கிட்ட கொடுத்துருக்காரு, அது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு. நீங்கள் கூடி வரும்போது ஆவியானவர் இங்கே இருப்பதனால் உங்களுக்கு தேவையானதை யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். அவங்க யாரும் கொடுக்கலன்னா என்ன வச்சு கொடுத்துருவார். பட் he builds, he edifies by bringing us together. லாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாட்டினுடைய சபையில் காங்கிரிகேஷனில் சிக்னல் ட்ரம்பெட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க, வெள்ளி எக்காலம். என்னாகமம் 31:6 படிப்போம். என்னாகமம் 31:6. And Moses sent them to war. மோசே அவர்களை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். 1000 from each tribe, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 1000 பேர். He sent them to war with Phinehas the son of Eleazar the priest, with அவர் ஆசாரியன், with the holy articles and signal trumpets in his hand. அவங்க கையில் என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? வெள்ளி எக்காலம். ஆமென். ஒலிக்கும் பூரிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறார். கொஞ்சம் திரும்பி போயிட்டு என்னாகும் 10:2 வாசிப்போம். இப்படி சொல்றார், மேக் டூ சில்வர் ட்ரம்பெட்ஸ். 2 வெள்ளி எக்காலத்தை நீங்கள் உண்டாக்கணும், நீங்களே செஞ்சுக்கணும். யூ ஷால் மேக் தம் ஆஃப் ஹேமர்டு ஒர்க், யூ ஷால் யூஸ் தம் ஃபார் காலிங் த காங்கிரிகேஷன். நீங்கள் எதுக்கு இந்த வெள்ளி எக்காலத்தை பயன்படுத்தணுமா? சபையை சேர்ப்பதற்காக. இருக்கீங்களாங்க? சபையை கூட்டி and for directing the movement of the camps. எந்த பக்கம் போனோம், எந்த பக்கம் யுத்தம் செய்யணும், என்ன செய்யணும் என்று வழிகாட்டுதல் தருவதற்கு, நீங்கள் ஜனங்களை கூட்டுவதற்கு 2 வெள்ளிய காலத்தை செய்கின்றார். அடுத்த வசனம். ஆமென். அடுத்த வசனம். When they blow both of them, all the congregation shall gather before you at the door of the meeting. ஆமென். Hallelujah. அதுக்கப்புறம் அடுத்த வசனம். But if they blow only one, then the leaders, the heads of the divisions of Israel shall gather to you. நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, I will protect you from your enemies. உன் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை தப்பு வைப்பேன். 9ஆம் வசனம் கொடுங்களேன். 10:9. When you go to the war in your land against the enemy who oppress you, then you shall sound an alarm with the trumpets. And you will be remembered before the Lord your God, and you will be saved from your enemies. முடிக்கிறாங்க. நம்ம என்ன கவனமாக பாருங்களேன், முடிச்சலாம். எக்காலத்தை 2 செய்கின்றாரு, வெள்ளி எக்காலம். இதை ஊதணுன்னா இஸ்ரவேல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றா சேர்ந்துடணும். நம்ம நேற்றுக்கு ராத்திரி எக்காலம் ஊதிருக்கோம், நீங்கள்லாம் இன்னைக்கு கூடியிருக்கீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இங்கே வரும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை சேர்ப்பது மட்டுமல்ல, உங்களை நான் ஒன்றா கட்டுவது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் எந்த பக்கம் போனோம் என்ற டிரெக்ஷன் உங்களுக்கு தருவேன்றார். சபையில் நம்ம வரும்போது கர்த்தர் தருகிற 3 விஷயங்களை இந்த பேசேஜில் வாசிக்கிற. 1, உங்களை கர்த்தர் கட்டுவார், உங்களை சேர்க்கிறார், எடிஃபை பண்ணுவார். 2, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். 3, உங்கள் சத்ரு கையிலேருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சபைக்கு வருவது நல்லதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு வழியில் சொல்ல மாட்டீங்க. அசல் ஐ வில் காங்கிரிகேட் யூன்றார். உங்களை சேர்ப்பேன், சேர்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த பக்கம் போனோன்னு உங்களை கட்டுவேன். செதறி கிடக்கிற இஸ்ரவேலை நான் உங்களை சபையாக சேர்ப்பேன், காங்கிரிகேஷனாக பண்ணிடுவேன். உங்களை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கம் போகணுன்ற வழியை உங்களுக்கு சொல்லுவேன். 3, உங்கள் சத்ரு கையிலேருந்து உங்களை நான் தப்ப வைப்பேன்றார். இது 3மே காங்கிரிகேஷனில் நடக்குது என்று பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சபையை கூட்டினார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? பக்கத்தில் சொல்லுங்களேன். இங்கே வந்ததுனால ஓடஞ்சு தொலைஞ்சு ஆமேன் செதறி கடந்த என்ன கர்த்தர் பக்தி விருத்தி அடைய செய்து, பாட்டினால் ஞான பாட்டினால் கீர்த்தனைகளால் பிரசங்கத்தினால் என்னை கட்டினாரு. 2, எனக்கு வழி காட்டினாரு. 3, சத்ரு கையில் என்ன தப்ப வச்சு உங்க எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க செய்து உங்களுக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார். கடைசியாக முடிக்கிறேன், நேரமாச்சு. இங்கிலீஷில் கேதரிங் வேற, அசம்பிளிங் வேற. கேதரிங்னா என்ன தெரியுமாங்க? ஒரு கார் கராஜில் போனீங்கன்னா ஒரு கார்னுடைய இன்ஜின் இங்கே இருக்கும், டோர் அங்கே இருக்கும், ரேடியேட்டர் இங்கே இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டும் அங்கங்கே கிடக்கும். அது கேதர்டாக தான் இருக்குது, ஆனால் அது ஒன்றா இல்லை. ஆனால் மெக்கானிக் என்ன பண்ணுறாரு? அந்த செதறி கிடக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அசம்பிள் பண்ணுறாரு. அதனால் பைபிள் புதிய ஏற்பாட்டில் கூடி வருவதை சொல்லும்போது கேதரிங் என்று சொல்லவில்லை, அசம்பிளிங்னு சொல்லிச்சு. புரிஞ்சுதாங்க?
நீங்கள்லாம் செதறி போய் உடஞ்சி போய் ஆமேன் ரேடியேட்டர் பாயிலாய் கலட்டி வெல்டிங் ஷாப்பில் இருக்குது ஒன்று இங்கங்கே செதறி கிடக்கிறத எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்துக்கு நிருபக்காரன் எழுதுகின்ற போது எபிரேயர் நிருபத்தில் எப்படி எழுதினார் உங்களுக்கு தெரியும். ஆமேன் அல்லேலூயா. 10:25 ஹீப்ரூஸ் 10:25 இங்கிலீஷ் பைபிளில் நாட் forsaking the gathering என்று சொல்லவில்லை. not forsaking the gathering, not forsaking the assembling of ourselves together. சபை கூடி வருவதை எல்லாம் சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியலங்க சொல்லுங்க. அசம்பிளிங், கேதரிங் கிடையாது. அசம்பிளிங்னா செதறி கடந்த உங்களை வெள்ளிய காலம் ஊதி உங்களை அசம்பிள் பண்ணி கர்த்தர் ஒன்றா எதுக்கு தெரியுமா ஆவடியில் சேர்க்கிறாரு? 1 உங்களை கட்டுறதுக்கு, 2 உங்களுக்கு வழிகாட்ட, 3 உங்களுடைய எல்லா சத்துருத்துவங்களையும் ஜெயிப்பதற்கு. நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன்னு சொல்ல மாட்டேங்களா? இந்த வீடு கட்டும்போது செங்கல் கொண்டு வந்து இந்த பாறங்களை கொண்டு வந்து ஃபுல்லாக ஒரு லாரியில் கொட்டிட்டு போயிடுவாங்க. எல்லா கல்லும் ஒன்றா கிடக்கும். ஆமேன். அது அங்கே கிடக்கிறனால அது கட்டினதான் அர்த்தம் இல்லைங்க. ஆனால் ஒரு நாள் மேஸ்திரி வருவார். ஆமேன். ஒரு கொளுறு ஒரு சுத்தி கித்தியெல்லாம் எடுத்து 4 பேர், 2 சித்தாள், ஒரு பெரியாள், ஒரு சின்னாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவர் என்ன பண்ணுவாருங்க, அந்த கல்லை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கிட்டி செதுக்கி அதை எங்கெங்கே பொருத்தணுமோ அங்கங்கே பொருத்தி இருத்தி வச்சானா அது கட்டினதான் அர்த்தம். என்னை கேளுக்கல, நீங்கள் எங்கே வேணா கூடி இருக்கலாம், நீங்கள் கல் மொத்தமாக இருக்கலாம், குரூப்பில் இருக்கலாம், இதில் இருக்கலாம், அதில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாக என்னைக்கு மாறுறீங்கன்னா, என்னைக்கு அவர் உங்களை கட்டுறாரோ, உங்களை அசம்பிள் பண்ணுறாரோ, உங்களை எடிஃபை பண்றாரோ, அந்த எடிஃபிகேஷன் நடக்கிற இடம் கர்த்தருடைய வீடு. இருக்கீங்களாங்க? அங்க வரும்போது கர்த்தர் உங்களை அழகாக ஒவ்வொன்றையும் எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார். உங்க உட்கார்ற சீட்டு கூட அவர் அப்பயே பார்த்துட்டார். அதனாலதான் நீங்க நிறைய பேர் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப உட்கார்றீங்க. கடவுள் உங்களை அழகா செதுக்கி ஒதுக்கி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா எழுந்து வெளியே போயிடுவேன். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் பேச மாட்டாரான்னு உட்கார்ற அளவுக்கு உன்னுடைய இதயத்தை மாத்துறார். அதுக்கப்புறம் வழி தெரியாமல் செதறி போய் ஏண்டா வாழ்க்கைன்னு நினச்ச உன்னை அழகாக கர்த்தர் வழிகாட்டி எந்த பக்கம் போனால் எங்கே ஜெயம் கிடைக்கும், இன்னைக்கு இங்கே போகலாமா, இந்த வியாபாரத்துக்கு போகக்கூடாதா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்று கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உனக்கு வழிகாட்டி, அதுக்கப்புறம் நமக்கு பூமியில் மனுஷன்னு கொஞ்சம் முன்னேறினா கண்டிப்பாக 4 சத்துருக்கள் காலை கடிப்பாக இருப்பாங்க. அவங்களையும் ஜெயிக்கிற கிருபை நான் உனக்கு தந்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேற கடவுள் நம்மளை காங்கிரிகேட் பண்ணல, கேதர் பண்ணல, அசம்பிள் பண்ணுறார். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம சபைக்கு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வரணும், நிறைய வரணும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சாட்சி சொல்லிச்சு, பாஸ்டர் நான் இப்போ ஒரு வருஷமாக உங்கள் சர்ச்சுக்கு வரேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் சிஸ்டர் அப்படின்னு. இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன், என் கனவுல வந்து ஒரு தூதன் சொல்கிறான் எழுந்து கோஷி பாச சர்ச்சுக்கு போ. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன், நான் வேற எங்கேயோ போயிட்டு இருந்தேன், இப்போ இங்கே தான் வந்துட்டுருக்கேன், ஏன்னா தூதனே சொல்லிட்டாருன்னு. நான் உடனே மனசில் ஜெபம் பண்ண, கர்த்தாவே ஆவடி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டுப்பேன். இருக்கீங்களாங்க? சர்ச் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? இங்கே 3 விஷயத்துக்காக தான் நம்ம வரோம். 1 தேவ பிரசன்னம், 2 அவருடைய வல்லமை, 3 நம்ம ஜனமே இல்லாத நம்மை தேவ ஜனமாக கர்த்தர் கட்டினாரே. நம்ம ஒரு சபைன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி shall we stand in the presence of God. Thank you. Hallelujah. நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றி. Hallelujah. ஆவியானவரே, இந்த செய்தி மூலம் எங்க கூட நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து Thank you Jesus. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா 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 ஸ்தோத்திரம், இசையா
நீர் எங்க நடுவில் இருக்கிறீர். நீர் எங்க நடுவில் இருந்தா உங்க வல்லமை எங்க நடுவில் இருக்கு. உங்க வல்லமை எங்க நடுவில் இருந்தா நாங்க எதை கேட்டாலும் நீங்க ஞானமாய் செய்து முடிக்கிறீங்க. எங்களை நீங்க நடத்துறீங்க, எங்களை கட்டுறீங்க, வழி காட்டுறீங்க. சத்ரு கையில தப்பு வைத்து ஜெயத்துல இங்க நிறுத்த வைக்க எங்களை ஒன்று கூட்டுறீங்கப்பா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள். They shall be fresh and flourishing என்று சொன்ன வார்த்தை நிறைவேற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you in the evening if you're free. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனே கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே.